ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும். அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறேன். செல்லமே, இப்பொழுது உன் நிலை என்னவென்று நான் சொல்லட்டுமா? இதை முழுமையாக கேள் தங்கமே, உனக்கே புரியும். நீயே நான் சொன்னவுடன் ஆச்சரியப்பட்டு கண்களில் இருந்து கண்ணீர் வரும். நீ எதையெல்லாம் ஆசைப்பட்டு நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என நம்பி அதன் மீது ஆசை வைக்கின்றாயோ அது உன் கைகளில் கிடைக்காமலே சென்று விடுகிறது. நீ நிச்சயமாக இதில் வெற்றி கிடைத்துவிடும் என்று நினைத்த விஷயம் இறுதியில் உனக்கு தோல்வியில் முடிகிறது. நீ விரும்பி சென்ற பொருட்களாக இருக்கட்டும், நீ விரும்பிய நபராக இருக்கட்டும், அந்த உறவு எனக்கானது என்று நினைத்து கொண்டிருக்கும் விஷயம் அந்த உறவு உனக்கானது அல்ல என்று வாழ்க்கை உனக்கு எதிராக திருப்பி போடுகிறது. எதை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் நீ காத்து கொண்டிருக்கின்றாயோ அது இதுவரை உனக்கு கிடைக்காமலே சென்று விடுகிறது. உன் மனதே உன்னை துரதிர்ஷ்டசாலி என்று நினைக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் தொடர் தோல்விகள், கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்திருக்கிறது. இந்த விஷயம் எப்படியாவது நடந்துவிடும் என நீ நினைக்கின்ற விஷயம் சில நேரங்களில் சரியாக நடப்பது போலவும் பல நேரங்களில் தவறாக நடப்பது போலவும் உணர்கின்றாய். இப்படித்தானே உன்னுடைய நிலைமை இருக்கின்றது. இப்படிதான் உன் வாழ்க்கையில் பல தடுமாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நிலை தடுமாறி திக்கற்ற காட்டுக்குள் நிற்பது போல் தனிமரமாய் நீ உணர்கின்றாய். உதவிக்கு யாருமே இல்லை, எனக்கு வழி தெரியவில்லை, எப்படி என்னுடைய இடத்தை நோக்கி செல்வது என்று தெரியாமல் ஒரு குழந்தை நிற்பது போலதான் நீ உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்றாய். என் மீது மிகுந்த கோபம் கொள்கின்றாய். நான் கேட்ட எதையும் என் குலதெய்வமான நீங்கள் எனக்கு கொடுக்கவில்லை. நான் ஆசைப்பட்ட எதையும் நீங்கள் எனக்கு வழங்கவில்லை. பிறகு என்னை மட்டும் ஏன் உயிரோடு வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேள்வி கேட்டு கொண்டிருக்கின்றாய். என்னிடம் நீ பல நாட்களாக உன்னுடைய வேண்டுதலை வைத்திருக்கிறாய். நானும் கிடைக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு என்று சொன்னேன். ஆனால் எதுவுமே இன்று வரை கிடைக்கவில்லையே என்றுதானே கேட்கின்றாய். இன்னும் எவ்வளவு காலங்கள்தான், நான் எவ்வளவு நாட்கள்தான் பொறுமையோடு இருப்பேன்? எப்பொழுதும் என்னுடைய இந்த நிலைமை மாறி நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்று என்னிடம் கேட்கின்றாய். என் தங்கமே, நான் உனக்கு கூறுவது ஒன்றுதான். இது ஒரே ஒரு வாழ்க்கைதான். இந்த வாழ்க்கையில் நீ பல தோல்விகளையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் சந்தித்துதான் ஆக வேண்டும். பல ஏமாற்றங்களும் பல துரோகங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ வேண்டியதாக தான் உள்ளது. இவை அனைத்தும் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொள் என் தங்கமே. பல அனுபவங்களை கற்று தேர்ந்த பின்புதான் நீ வெற்றியை நோக்கி செல்ல முடியும். இப்பொழுது நீ பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் சந்தித்து விட்டாய். உனக்கு சோதனை வருகிறது என்றால் நீ அந்த இடத்தில் உடைந்து போய் விடக்கூடாது. உன்னுடைய சோதனைகள் அனைத்தும் ஒரு சாதனையாக மாறப்போகின்றது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு. அதற்காகத்தான் நான் உனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருக்கிறேன். இந்த நிலை கூடிய விரைவில் மாறி நீ சந்தோஷமாக வாழ்வாய். பல பேரை நம்பி உன் வாழ்க்கையில் நீ பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய். இனிமேல் அப்படி கவனக்குறைவாக இல்லாமல் உன் வாழ்க்கைக்கு எது சரியோ, எது உனக்கு வெற்றியை தருமோ அந்த பாதையை மட்டும் நோக்கி நீ சென்று கொண்டே இரு. யாராவது உன் மீது பாசம் வைத்தால் அவர்கள் மீது பாசம் வை. பேசினால் பேசு, ஆனால் அதிக அன்பும் அக்கறையும் வைத்து நம்பிக்கையையும் வைத்து ஏமாந்து விடாதே. தங்கமே, பல முறை உன் வாழ்க்கையில் நீ ஏமாற்றப்பட்டு விட்டாய். இனிமேலாவது கவனமாக இருக்க வேண்டும் என்பது உன் குலதெய்வமான என்னுடைய அறிவுரையாகும். நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இந்த நிலையை எல்லாம் கடந்து சந்தோஷமாக வாழ்வாய். உன்னுடைய வாழ்க்கையை ரணமாக்காதே தங்கமே. உன் கடந்த கால நினைவுகளை எல்லாம் விட்டுவிடு. அவைகளை கசக்கி எறிந்துவிடு. இனிமேல் எதிர்காலத்தை மட்டும் பார். உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பாக மாறும். நீ எதிர்பார்க்காதவாறு உன் வாழ்க்கை வசந்தமாக மாற உள்ளது.
சந்தோஷத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றாய். தங்கமே, உனக்கென அனைத்துமாய் நான் இருப்பேன். உன்னை நான் ஒவ்வொரு கணமும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதே உன் குலதெய்வமான என்னுடைய ஆசை. உன் மனதில் இருக்கும் அனைத்தையுமே நான் அறிவேன். உன் எண்ணோட்டம் என்பது என்னிடம் வந்த பிறகுதான் உன்னை வந்து சேரும். சில நேரங்களில் ஏன் அம்மா எனக்கு இந்த மாதிரி குதர்க்கமான யோசனைகள் எல்லாம் தோன்றுகிறது? நான் இப்படியெல்லாம் யோசிக்கின்ற குணம் கொண்டவன் இல்லையே. பிறகு எப்படி என் மனமானது மாட்டு வண்டியில் இருந்து அச்சாணி விழுந்தால் எப்படி தறிகெட்டு அடங்காமல் ஓடிக்கொண்டிருக்குமோ, அதுபோல என் எண்ணங்களும் அங்கும் இங்கும் திசை மாறிக்கொண்டே இருக்கிறது என்றுதானே உன்னுடைய கவலை? அந்த அச்சாணி முறிவதற்கு முன்பே நீ சுதாரித்தால் உன்னுடைய வாழ்க்கை என்னும் பயணம் சுகமாக இருக்கும். இல்லை என்றால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் தங்கமே. ஓடும் தண்ணீரில் நீந்தலாம், ஆனால் அந்த தண்ணீர் போடும் காற்றாற்று வெள்ளம் போல் இருந்தால் அது கண்ணிமைக்கும் நேரத்தில் உன்னை அடித்து சென்றுவிடும். நீ சுதாரித்தால் மட்டுமே உன் எண்ணங்களின் நிலையை நீ அறிந்த பிறகுதான் நிதானத்தில் செயல்படுகின்றாயா, இல்லை சந்தர்ப்பத்தின் குழப்பம் இப்படி உன்னை தேவையில்லாமல் யோசிக்க வைக்கின்றதா என்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று உன் அம்மா உன் மனதில் இருந்து உன்னுடைய போக்கை ஒரு நாளில் மாற்றியதை நீ உணர்ந்தாய் அல்லவா? அதேபோல் என்னை நம்பு. உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன். உன்னை யார் கைவிட்ட போதிலும் என் பக்தையாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னுடைய அருகிலேயே வெற்றி இருக்கிறது தங்கமே. அது தெரியாமல் ஒவ்வொரு நாளும் நீ வெற்றியை தேடி அலைந்து திரிகிறாய். அதற்காக பல அவமானங்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் அனைத்தையும் சந்தித்து விட்டாய். ஆனால் நீ ஆசைப்பட்ட அந்த வெற்றியை மட்டும்தான் இன்னும் உன்னால் சந்திக்க முடியாமல் தொடர் தோல்வியால் உன் மனம் சஞ்சலம் அடைந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, தினமும் என்னிடம் நீ பேசு. நான் உனக்கு வேண்டியதை நிச்சயம் கொடுப்பேன். உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்றுவேன். நம்பிக்கையோடு என்னுடைய சன்னதிற்கு வா. நம்பிக்கை இருந்தால் வாசமும் வசப்படும். நம்பிக்கையோடு என்னுடைய சந்நிதானத்திற்கு வா. நம்பிக்கை இருந்தால் வானமும் வசப்படும். இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் பெரிய சக்தி கொண்ட நான் உன்னுடைய தேவைகளை மட்டும் நிறைவேற்றாமல் போய்விடுவேனா என்ன? உனக்கு வெற்றியை தரமாட்டேனா என்ன? இறைவனால் நடத்த முடியாத பெரிய பிரார்த்தனைகள் என்று எதுவுமே இல்லை. உனக்கு தேவையானதை நிச்சயம் நான் வழங்கிக் கொண்டே இருப்பேன். அதை யாராலும் தடுக்க இயலாது. என் கையை பத்திரமாக பிடித்துக்கொள் தங்கமே. நிச்சயம் நான் உன்னை வழிநடத்தி செல்வேன். என்றும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு வேண்டியது அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன். உனக்கு வேண்டியதை பெற்று நீயும் உன்னை சார்ந்தவரும் மகிழ்ச்சியோடு வாழப்போகிறீர்கள். நீ நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. நீ முயற்சி செய்து கொண்டே இரு தங்கமே. வெற்றி உனக்கு மிக அருகில்தான் உள்ளது. உன்னுடைய வாழ்வில் நான் விளக்கேற்றி விட்டேன். இனி உன் வாழ்வு ஒளிமயமாக இருக்கும். உன் குடும்பம், தொழில் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும். நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். நீ நல்லதை மட்டுமே நினை. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம். என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.